நிலச்சரிவால் கடும் பாதிப்பை எதிர்கொண்ட வயநாட்டிற்கு நாளை செல்கிறார் பிரதமர் மோடி. நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த பின் பாதிக்கப்பட்டோரை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரிக்க உள்ளதாக தகவல். भारत में 21वीं सदी के आधुनिक इंफ्रास्ट्रक्चर के निर्माण के நாடாளுமன்ற மக்களவையும் மாநிலங்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. திங்கட்கிழமையுடன் நிறைவு பெற இருந்த அவைகள் எதிர்க்கட்சிகளின் அமளியால் ஒரு நாள் முன்னதாகவே ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. The next session would be rewarding for every member of the house and for the benefit of the entire nation. The house stands adjourned sine die. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் ஒலிம்பிக்கில் 2 வெண்கலம் வென்ற மனுபாக்கர் சந்திப்பு. மலர்கொத்துகள் கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் மனுபாக்கரை வாழ்த்திய ராகுல். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்ய 31 பேர் கொண்ட கூட்டுக்குழுவை அமைத்தது மத்திய அரசு. ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான குழுவில் திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் கட்சிகளின் எம்பிக்களுக்கும் இடம். ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் வெள்ளிப் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்தினார் பிரதமர் மோடி. நீரஜ் சோப்ரா வென்ற வெள்ளிப் பதக்கம் தங்கத்திற்கு ஈடானது என பிரதமர் புகழாரம். इसका क्या उपाय हो सकता है और हम क्या कर सकते हैं? ठीक है, थैंक यू सर. जी, थैंक यू सो मच. चलिए, बहुत बहुत शुभकामनाएं भैया. थैंक यू सर, टेक केयर. अच्छा, नमस्ते सर. பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் தேசிய கொடியை ஏந்தி செல்கிறார் இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ். துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனுபாக்கர் தேசிய கொடி ஏந்தி செல்ல உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவருடன் ஸ்ரீஜேஷும் இணைகிறார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட நென்மேனி பகுதியில் நில அதிர்வு, பள்ளிகளுக்கு விடுமுறை. இதுவரை யாருக்கும் பாதிப்பு இல்லை என கூறப்படும் நிலையில் நென்மேனி பகுதியில் வருவாய் மற்றும் புவியியல் துறை அதிகாரிகள் ஆய்வு. உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசு பள்ளிகளில் தமிழ் மற்றும் ஆங்கில வழியிலும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியிலும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு நிதி உதவி. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 32 மீனவர்கள் மற்றும் 4 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணாமல் இருப்பதாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சமூக வலைதள பதிவு. அரசு போக்குவரத்து கழகங்களில் இருந்து ஓய்வு பெற்றவர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். பொங்கல் வரை இழுத்தடித்து போராட்டத்தில் ஈடுபடும் சூழலுக்கு போக்குவரத்து துறை ஊழியர்களை தள்ள வேண்டாம் என அண்ணாமலை எச்சரிக்கை. உலகளவில் சைபர் கிரைம் தொடர்பான குற்றங்களுக்கு ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என சென்னை நிகழ்ச்சியில் டிஜிபி சங்கர் ஜிவால் கோரிக்கை. குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் குறித்து மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றும் பேச்சு. சில தனியார் பொறியியல் கல்லூரிகள் மாணவர்களை மூளைச்சலவை செய்து தங்களது கல்லூரிகளை தேர்வு செய்ய வைப்பதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் கருத்து. கலந்தாய்வின் போது மாணவர்கள் கவனமாக கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தல். சில கல்லூரிகள் மாணவர்களுடைய ஃபோன் நம்பரை எப்படியோ வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு அவர்களை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க கல்லூரியை ஃபர்ஸ்ட் சாய்ஸாட்டு போட வைக்கிறாங்க. ஒரு
சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களையே ஏமாத்துற மாதிரி உள்ள ஆளுங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் போய் ஏமாத்துறாங்க. சில ஆளுங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்காகவே இந்த இன்டர்நெட் சென்டர்லாம் போய் அவங்க சொல்கிறபடி எல்லாம் கேட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல காலேஜஸில் படித்தாச்சுன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பிரபல தாதா நாகேந்திரன் கைது. வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் கைதியாக இருக்கும் நாகேந்திரன் கைது வாரண்டை வாங்க மறுத்ததால் சிறையில் ஒட்டிய செம்பியம் போலீசார். சென்னையில் வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தும் தமிழக அரசுக்கு சீமான் கண்டனம். மாநிலத்தின் நிதிநிலை மிக மோசமாக உள்ள நிலையில் ஆடம்பர மகிழுந்து பந்தயம் தேவைதானா எனவும் கேள்வி. பட்டியலின எம்பிக்களை சந்தித்த பிரதமர் மோடி பட்டியலினத்தவரின் முன்னேற்றம் மற்றும் அதிகாரம் அளித்தலுக்கு பாடுபட உறுதியளித்ததாக பதிவு. 8 ஆண்டுகளாக செயல்படும் அரசின் மின்னணு சந்தை மூலம் பட்டியலினத்தவர் மற்றும் பெண்கள் பலனடைந்து வருவதாகவும் பெருமிதம். வங்கிக் கணக்கில் சட்டப்பூர்வ வாரிசு பயனாளிகளை சேர்ப்பது உள்ளிட்ட முக்கிய மாற்றங்களை செய்ய மக்களவையில் மசோதா தாக்கல். ஒரு வங்கிக் கணக்கில் அதிகபட்சம் 4 நாமினிகளை நியமிக்க வாடிக்கையாளருக்கு அனுமதி வழங்க முடிவு. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகருடனான விமான சேவையை மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்வதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு. மத்திய கிழக்கு நாடுகளில் நீடிக்கும் போர் பதற்ற சூழல் காரணமாக விமான சேவையை ரத்து செய்வதாக விளக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் முடிவதற்கு முன் வினேஷ் போகத் தகுதி நீக்க விவகாரத்தில் தீர்ப்பு. அனைத்து தரப்பிடமும் விசாரித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் உறுதி. நேர்மையாக விளையாடி இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்ற வினேஷ் போகாத் வெள்ளிப் பதக்கம் பெற தகுதியானவர் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் கருத்து. தீர்ப்பாயத்தின் மூலம் வினேஷ் போகத்திற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என நம்புவதாகவும் வலைப்பதிவு. உதகையில் நடந்த படப்பிடிப்பின் போது நடிகர் சூர்யாவுக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். சூர்யா சில நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் பரிந்துரைத்ததால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதாக படக்குழு அறிவிப்பு.